when decisions pile up, career moves, அநேக தீர்மானங்கள் வேலை குறித்து, health crisis, family stress, and you're left thinking, யாராச்சும் இதற்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களா? Who will offer the solution? Professionals call this decision paralysis. When too many choices lead to anxiety. Deuteronomy 31:8 உபாகமம் 31:8 சொல்லுகிறது, The Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid. Do not be discouraged. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தான் வீட்டில் இருக்க மாதிரி தோன்றலாம், பட் இன் ரியாலிட்டி God is in the front lines of your life. He is not a passive advisor. He is your personal waymaker. உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் அவரே வந்து வழிகளை உங்களுக்காக ஏற்படுத்துகிறவர். And under the new covenant, this leadership is not earned by obedience. It's gifted through Jesus' finished work. இயேசு சிலுவையில் எல்லாவற்றை செய்து முடித்ததினால் நமக்கு தேவனுடைய பிரசன்னம் கட்டாயம் நம்மளோடு இருக்கிறது என்பதற்கான அஷ்யூரன்ஸை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். So you are not just following a map, you are walking with the guide. He leads you through valleys, not just into them. He leads you through them. He doesn't just point the path, he becomes the path. அவரே உங்களுக்கு வழியாக, அவர் உங்களுக்கு மேப் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே உங்களுக்கு முன்பதாக போய் உங்களை நடத்தி செல்கிறவர்னு வசனம் சொல்லுது. Neuroscience confirms when we feel guided or mentored, our brain releases oxytocin, brings emotional stability and courage. That's exactly what God is doing. உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். He is releasing peace in you as he leads before you. So you may not know the next step, but your shepherd Jesus knows. He is already there. அவர் உங்களுக்கு மெய்ப்பனை போல போகிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற யுத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் ஜெய கிறிஸ்துவாய் போகிறார். So today walk confidently. You are not wandering, you are being led by the King of Kings. Father, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளின் வழியாய் நீர் எங்களுக்கு முன்பதாக போய் வழிநடத்துகிறதற்காய் நன்றி. தடைகளை விளக்குகிறீர், உமக்கு நன்றி. கஷ்டங்களின் மத்தியிலும் முன்பதாக இருந்து வழிநடத்துகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.